ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு வித் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. என்னடா இது அக்கா திடீர்னு சொல்லாமல் இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2, 3, 4 அந்த ஒரு நியர்லி ஒரு 5 வீடியோஸ் கேட்டு நிறைய பேர் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருதா, எப்படி நீங்கள் வந்து அதை டேக்கிள் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நானும் திங்க் பண்ணேன், ஓகே இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி நானும் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதான் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு வரும், சும்மா அப்படியே ரொம்ப வந்துட்டு அது நான் கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் நான் சொல்லவே மாட்டேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா சிலருக்கு என்ன பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எல்லா ஃபீல்டுமே நம்ம அப்படி தான். நம்ம ஒரு வேலைக்கேன்னு போனாலுமே அங்கே பாதி பேர் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, சிலர் வந்துட்டு நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, மூஞ்சி சுழிச்சிட்டு போவாங்க. அது நடக்கிறது தான், அது இயல்பு தான். ஸோ இது வந்துட்டு என்னென்னா வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா, ஏதாவது நான் வாழ்த்தி விட்டுருக்கேனா, இல்லை ஏதாவது வந்துட்டு அங்கே தவறாக செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி அதை என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது, அது ஒரு விதமான கமெண்ட்ஸ். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அதே மாதிரி அதுவுமே ஒரு விதமான கமெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு இந்த கொஞ்ச நாளாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டேக்கிள் பண்ண முடியல என்னால். அந்த மாதிரி தான் இருக்குது. டேக்கிள் மீன்ஸ் என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஐயோ என்னடா இது, அப்போ ஒரு பெண் இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வந்தால் இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு. பரவாயில்ல, அது எல்லா ஃபீல்டும் இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் ஹியூமன் பீயிங்காக எனக்கும் கொஞ்சம் அப்செட் ஆகல, அந்த மாதிரி தான் நானும் அப்செட் ஆகியிருந்தேன். சரி ஓகே, என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலே நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா கமெண்ட்ஸ் வருதே கொஞ்சம் ஒரு பெரிய விஷயந்தான். அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க பார்த்தோம், கொஞ்சம் ரீச் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். மோஸ்ட்லி அப்படி தான் வரும் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய குற்றங்கள் நம்ம பேசும்போது நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு முன்னாடிலாம் ஆனால் வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் வராது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண காலம்லாம் உண்டு. ஏன்னா ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு வராது அப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன். இப்போ கமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று வந்தாலே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருப்பேன். நாங்கள் 2 பேருமே ஆஹா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய மைண்ட் செட் அது. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நான் ஒரு டைரியே ரெடி பண்ணி வந்திருக்கேங்க. டைரியை அதை நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு மறந்துடும், என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்துடும். நான் எல்லாமே இதில் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அவ்வளோவா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் எதுவுமே வராது, அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே வராது. ஃபேஸ்புக்கில் வரும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் வரும். யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐடியிலேருந்து வரும். ஒரு 50 கமெண்ட்ஸ் அப்படி வருதுன்னா அது ஒரு 5 கமெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கும், நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே எனக்கு காலில் அடிபட்டாலும் சரி, கையில் ஏதாவது ஒரு பேண்டேஜ் சுற்றிட்டு இருந்தாலும் சரி, அதை நுணுக்கமாக பார்த்து கேட்பீங்க. அக்கா கையில் என்ன ஆச்சு, காலில் ஏன் நொன்று, அது மாதிரி நுணுக்கமாக பார்த்து கேட்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு நான் லக்கின்னு தான் சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாம்பூலம் பற்றி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் தாம்பூலம் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த வரலட்சுமி விரதம் போச்சு இல்லையா, அப்போ தாம்பூலம் வந்துட்டு நான் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்குமே நான் கொடுக்கல. எங்கள் ரிலேஷன் சைடுமே நான் யாருக்குமே கொடுக்கல. வீட்டுக்கு வந்தாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேனே. 12 பீஸ் என்னமோ நான் வாங்கியிருந்தேன், அது எல்லாமே அப்படியே தீர்ந்துருச்சு. சரியாக போச்சு. வீட்டில் வந்தவங்களுக்கு 7 பேருக்கு என்னமோ கொடுத்துட்டு கோவிலில் போய்ட்டு மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன். கமெண்ட்ஸ்லேயோ எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை தனியாக இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்க யாருக்குமே நான் வந்துட்டு கொடுக்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கொடுத்தா எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அதனால் நான் வந்துட்டு தனியாக கேட்டாலும் சரி, நீங்கள் கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, எப்படி எனக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மாற்றி எப்படி கொடுக்க முடியும்? யாருமே இது வந்துட்டு ஒரு மங்களகரமான பொருட்கள், அது யாருக்குமே நம்ம பாரபட்சம் பார்த்து கொடுக்க முடியாது இல்லையா? அதனால நான் வந்துட்டு கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். கோவிலில் பெரியவங்களாக இருந்தாங்க, அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அங்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்கும் நான் கொடுக்கல. இதுதான் ரீசனு. இது எனக்கு உண்மையாகவே தெரியலங்க. நான் எந்த இடத்துல அவங்க சொல்கிற மாதிரி நான் எந்த வீடியோவில் பண்ணணும்னு தெரியல எனக்கு. அவங்க இது மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஐடியெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா நம்ம ஐடியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. நான் ஐடியா எதுவுமே மென்ஷன் பண்ணலை, சும்மா அந்த வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஓவர் சீன் நீங்கள் ஓவர் சீன் அப்படின்னு வந்திருக்கு. இருக்கலாம், ஆமாம், கொஞ்சம் அதிகம்தான். இதுதாங்க பதில், எனக்கு இதுதான் பதில் வரும்.
இதையுமே நிறைய பேர் நோட் பண்ணி கேட்டிங்க. நான் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓவர் சீனுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கரெக்டு தான், கொஞ்சம் அதிகம்தான். இன்னொன்று வந்துட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ ஏன் போடுற? இது என்னங்க கேள்வி? நமக்கு ஒரு நல்லது கிட்டது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையே அப்படின்னும் போது யாராவது இந்த மாதிரி சொல்லும்போது ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்களேன். ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, கரும்பு தின்ன கூலி தேவை அப்படின்ற மாதிரி. மோட்டிவேஷனல் வீடியோ சொல்கிறேன்னா நல்லதுக்கு தானே, அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்களேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ், அந்த மோட்டிவேஷனல் அந்த ஸ்பீச் கேட்டுட்டு எவ்வளோ பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி அவ்வளோ மெசேஜ் வரும். சிஸ்டர் நான் அவங்கள பார்த்தா இது பண்ணேன், அவங்கள பார்த்தா நான் வந்துட்டு அதை செய்கிறேன், இப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் சிஸ்டர், ஜாப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், போயிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி, கவர்மெண்ட் ஜாப்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் வந்திருக்குங்க. சீரியஸ்லி நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலன்னா பரவாயில்ல, அது கடவுளுக்கு தெரியும் இல்லையா. உண்மையாகவே அந்த மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு கால் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு. நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் மோட்டிவேஷன் வீடியோ ஏன் போடுற அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. சொல்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்களே ஒரு பெரிய அறிவாளியாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். பட் சிலருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு யாராவது மோட்டிவேஷன் பண்ணும்போது அது காது கொடுத்து கேட்குறதுல எந்த வித தப்பும் கிடையாது. கேட்கலாம், தப்பு கிடையாது. காசா பணமா சும்மா 4 பேர் வந்துட்டு ஏதோ நம்ம சொல்லி டிவிலெலாம் போய் உட்காந்தோம் அப்படின்னா நிறைய அலுவலக சீன்லாம் வரும். அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும். நல்ல விஷயம் யாராவது சொல்லும்போது கேட்கல, தப்பு கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே மோட்டிவேஷன் பேசுகிறதும் சரி, நான் உட்காந்து கேட்குறதும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ ஏன் போடலை அப்படின்னு நீங்கள் கேட்குறத விட, ஏன் சிஸ்டர் இன்றைக்கி போடலை மோட்டிவேஷன் வீடியோ நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் போட தான் செய்வேன், இனிமேலும் போடுவேன். ஓகேயா. இன்னொன்று, உங்களுக்கு வந்துட்டு அதை பார்க்க பிடிக்கல, கேட்க பிடிக்கலன்னா அது தவிர்த்துட்டு நிறைய இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். வினிதாஸ் கிரியேஷன்ஸ் சேனலில் வந்துட்டு 1200 கிட்ட நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, வீடியோ போட்டு நல்லா காசு சம்பாதிக்கிறீங்க. ஆமாம், கரெக்டு தான். இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லைங்க, அவங்க வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்காங்க. வீடியோ போட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. ஆமாம், கரெக்டு. வீடியோ போட்டு நல்லா காசு சம்பாதிக்கிறேன். சும்மா உட்காந்துட்டு சும்மா ஏதோ பேசி நான் போடல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா, எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். அந்த எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே என் டைமை நான் வந்துட்டு, என் எனர்ஜியும் சரி, என் டைமும் சரி, எல்லாத்தையும் இருக்கிற வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, எனக்கு உண்டான இது வந்துட்டு நம்ம பண்ணணும், டைம் நமக்கு இது வந்துட்டு ஒரு கடமையாக நினச்சி நான் செஞ்சிட்ருக்கேன். இல்லை காசு வருது நான் பண்ணிகிட்ருக்கேன். காசு வாங்காமல் நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணுவீங்களா? இல்லை சொல்லுங்களேன், செய்வீங்களா? இல்லை. எல்லாருக்கும் காசுன்றது ஒரு மெயின் விஷயம் இல்லையா. காசு வந்தால் செய்வாங்க, காசு வரலைன்னா செய்ய மாட்டாங்க. இருந்தாலுமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ₹1 கூட வந்தது கிடையாது, வரவும் இல்லை. ₹1 கூட எனக்கு வராது. அப்போதையுமே நான் வந்துட்டு என்னுடைய சொந்த காசு தான் நான் போட்டு பொருட்கள் எல்லாமே போட்டு வாங்குவேன். இப்போ தான் எனக்கு வந்துட்டு காசு வருது, யூடியூப்பில் நல்லாவே வருது. ஓகேவா. நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் அதுக்கான எஃபர்ட் போடுறேன், அதான் நான் வந்துட்டு காசு சம்பாதிக்கிறேன். இது தப்பான விஷயமே கிடையாது, இது சரிதான். இப்போ நம்ம வேலைக்கு போனால் நமக்கு கிடைக்கிறதுலே அதே மாதிரி தான். ஐயோ, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீயே ஒரு ஆன்ட்டி, நீ வந்துட்டு இன்னொருத்தங்க ஆன்ட்டி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க, நான் ஆன்ட்டி தான். என்னென்னா, இப்போ என் பசங்க இருக்காங்கல்ல, குட்டீஸ் இருக்காங்கல்ல, நம்ம வீட்டு குட்டீஸ், கிருஷ்யா ஒரு வைத்தாஸ்டி என் பசங்க பேர். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா என்ன ஆன்ட்டி தான் கூப்பிடுவாங்க. கரெக்ட், நான் ஆன்ட்டி தான். அப்புறம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டென்ட் வந்துட்டு ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்கா? என்னுடைய கண்டென்ட் சொல்லுங்கள். பூஜை வீடியோஸ் தான் வெறும் பூஜைன்னு போயிட்டே இருக்கேனா? இல்லை மோட்டிவேஷன் மட்டும் பற்றி பேசணுன்னா வெறும் மோட்டிவேஷன் மட்டும் போயிட்டே இருக்கா? இல்லை, பூஜை, மோட்டிவேஷன், டிப்ஸு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாமே வந்துட்டு யாருமே அவ்வளோ நுணுக்கங்கள்லாம் சொல்லித்தர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கண்டென்ட் இல்லாமையே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். நிறைய கண்டென்ட் வந்துட்டு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்துட்டு பண்ணுறது. எனக்கு தெரியும் யூஸ்ஃபுல் தான் எல்லாமே. உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பவே மாட்டேன். ஒரு வீடியோ நான் போட்டாலுமே, ஒரு vlog நான் எடுத்து ஷூட் பண்ணாலுமே 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் வீடியோ இருக்குன்னு நான் நினைப்பேன். ½ an hourக்கு 40 minutes நான் கொண்டு போகவே மாட்டேன். ஏன்னா அது எனக்குமே போர் அடிக்கும். வாய்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்குமே போர் அடிக்கும், உங்களுக்குமே டைம் பத்தாது. உங்களுக்குமே அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா அது இவ்வளோ பிரேக் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் நான் 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் வீடியோ போடுவேன். அதுவே அதிகம் தான். 12 மினிட்ஸோட நான் எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு கட் பண்ணுறேன். எங்கே சப்ஜெக்ட் இல்லையோ கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.
அந்த மாதிரி கண்டென்ட் இல்லாமல் நான் வீடியோ போடவே இல்லைங்க. கண்டென்ட் இருக்கும். சும்மா அங்கங்கே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணுறது வந்துட்டு சும்மா ஒரு எனக்கு நான் எடுத்து வச்சிருப்பேன் இல்லையா, ஒரு நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் அதுவுமே கேட்குறாங்க, ஜாலியாக வீடியோ ஏதாவது போடுங்க சிஸ்டர் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நான் இது வந்துட்டு 1-2 அங்கே போட தான் செஞ்சுருக்கேன். ஆனால் மற்றபடி கண்டென்ட் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு இருக்கவே இருக்காது. எல்லாமே கண்டென்ட்டோடு தான் இருக்கும். அப்புறம் உனக்கு வேறு வேலை இல்லையா? எனக்கு வந்துட்டு வேறு வேலை இருக்குது. யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பூஜை ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்துட்டு பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி சாம்பிராணி, அப்புறம் அந்த பஞ்சு திரி, கோலமாவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். பிராஸ் ஐட்டம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புதுசாக ஃபோட்டோ ஃப்ரேம், முருகருடைய ஆறுமுகம் மருளிடும் மனிதனும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லையா அந்த வாசகம் வச்ச அதை சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலை இருக்குது. பசங்களை குளிப்பாடுறது, சாப்பாடு விடுறது, சமையல் செய்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, மடிக்கிறது, இந்த மாதிரி வீட்டு வேலைகள் இருக்கும். அதுக்கிடையில் யூடியூப் இருக்கும். இவ்வளோ வேலை நான் செய்கிறேங்க. எல்லா வேலையும் நான் செஞ்சு தான் இருக்கேன். இது வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஒரே ஐடி தான், ரா கேசவன். அந்த ஐடி மட்டும் நான் சொல்கிறேன், ரா கேசவன். அவர் அந்த தம்பி கமெண்ட் வந்துட்டு எனக்கு எப்பவுமே சிரிப்பாக தான் இருக்கும். அவர் எல்லாமே என்ன பண்ணுவார்னா அவரையே தாழ்த்தி பேசுகிற மாதிரி பேசுவார். என்னென்னா உங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, காசு இல்லாத நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஃபஸ்ட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அது வந்துட்டு அந்த வார்த்தை ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணும். அப்படி சொல்ல உங்ககிட்ட காசு இல்லாமையே தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட காசு நிறைய இருக்குது. என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், காசு நிறைய இருக்குது. அது நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு நல்லது தான் செய்கிறீங்க. அந்த யூனிவர்ஸ்கிட்ட சொல்லி அவனுக்கு காசு நிறைய கொடு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபேவர் பண்ணுறீங்க. நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணணும். என்கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்ட்டு நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நிறைய காசு வரும். இந்த அதாவது மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு என்ன மாதிரி இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்க சொல்லும்போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் தான், நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே ரிப்பீட்டடாக இருந்துச்சு. அதை நான் செலக்டிவாக எடுத்திருக்கேன். இன்னொன்று என்னென்னா, உன் வாய்ஸ் வந்துட்டு கேட்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி நாராசமாக இருக்குது அப்படின்னீங்க. ஆமாம், என் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். திருவண்ணாமலையில் நான் வந்துட்டு முடிச்சிருந்தேன். டீச்சர்னாலே உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சரி, ஒரு கிளாஸில் ஒரு 50% நம்ம மேய்க்கணும். அப்படியே சாஃப்டாக என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பேச முடியாது இல்லையா. நல்லா சாஃப்டாக எந்திரி அப்படின்ற மாதிரி நல்லா லவுடராக நம்ம நல்லா சத்தமாக சொன்னால் தான் பசங்க மிரளுவாங்க, பசங்க பயப்படுவாங்க. நீங்கள் ஸ்கூலில் டீச்சர் போய் கேட்டு பாருங்கள், எல்லார் வயசுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதில் டீச்சர்னு சொல்ல வரல, நான் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். அதனால எனக்கு வந்து இந்த வாய்ஸ் அப்படி இருக்குது. அந்த கிளாஸ், அந்த டீச்சர் ட்ரைனிங் போகும்போது பண்ண விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி எனக்கு அந்த டோன் அப்படியே வருது. அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. அதனால மேபி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். என்னால் வந்துட்டு அப்படியே இந்த அசுக்கி வாய்ஸில் பேசுவாங்க இல்லையா, ஹே ஹா அந்த மாதிரி பேச வராதுங்க. அந்த மாதிரி பேச வந்தாலே எனக்கே சிரிப்பு வந்துடும். நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். நல்ல போல்டாக எதாவது நல்லா போல்டாக டக்குன்னு டைம் எடுத்துலாம் இல்லை, டக்குன்னு பேசிட்டு அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு காலி பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். மேபி அதனால உங்களுக்கு வாய்ஸ் அப்படி தெரியலாம், கொஞ்சம் நல்லா கணீர்னு இருக்கிற மாதிரி தெரியலாம். நல்ல விஷயம் தானே, போல்டாக இருக்கேன், நல்ல விஷயந்தான். அப்புறம் வந்து என்னென்னா, நீ கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு வந்துருந்துச்சு. பாதி பேர் வந்துட்டு கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்கிறீங்க. பாதினா ஒரு 2-3 பேர் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு நான் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்களேன். நான் கஞ்ச பிஸ்னாரிலாம் கிடையாது, நிறைய செலவு பண்ணவும் கிடையாது. எனக்கு என்ன தேவை இருக்கோ, வீட்டுக்கு என்ன தேவை இருக்கோ நான் அதை மட்டும்தான் வாங்குவேன். கஞ்ச பிஸ்னாரி நீங்கள் சொல்லும்போது எப்படி தோணுதுன்னா எனக்கு, ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் பேர் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எனக்கு அனாவசியமாக என் அத்தியாவசியம் தாண்டி அனாவசியமாக ஒரு பொருள் நான் வாங்க மாட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் இந்த சாரியுமே இப்போ நான் கட்டியிருக்கேன் இல்லையா, இந்த சாரியுமே எங்கள் அம்மாவுடைய சாரி தான். மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எங்கள் அம்மாவுடைய சாரி தான் இருக்கும். அம்மா வந்துட்டு என் கல்யாணத்துக்கு கொடுத்த சாரீஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும். அது தவிர்த்து நானாக 10 வருஷம் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு இன்ஸ்கர்ட் கூட நான் வந்துட்டு வாங்கினது கிடையாது, காசு கொடுத்து நான் வாங்கினது கிடையாது. குர்தீஸ் எடுத்திருக்கேன், லெகின்ஸ் எடுத்திருக்கேன், மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு பண்ணுவேன். பட்டு இந்த இன்ஸ்கர்ட்டு சாரீலாம் வந்துட்டு 2-3 தடவை மட்டும் தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எடுத்ததும் கிடையாது. இந்த 10 இயர்ஸில் நான் சொல்கிறது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து நானாக செலவு பண்ணி எடுத்தது கிடையாது. ஸோ ஏன்னா
நமக்கு தான் பில்லில் அவ்வளோ இருக்கே அது போதும் அப்படி மாதிரி விட்டாச்சு. இன்னொன்று இந்த ஜுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2000க்கு மேலே போனாலே 1000 ருபீஸ்க்கு மேலே போனாலே இல்லை வேணாம் வாங்கக்கூடாது. 250 கிடைக்குதா 350 கிடைக்குதா வாங்கி யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு மேலே போச்சுன்னா அதை நம்ம சேர்த்து வச்சு 1 கிராம் தங்கம் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். இது வந்துட்டு கஞ்ச பிஸ்னா ஐடியா இல்லைல்ல, இது கஞ்ச பிஸ்னாத்தனம் இல்லைல்ல. நம்ம அத்தியாவசியத்துக்கே செலவு பண்ணாமல் அப்படியே காசு அடுக்கி சுருக்கி வைக்கிறது தான் கஞ்ச பிஸ்னாத்தனம். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு சேமிப்பு மாதிரி. இது அன்வான்ட் செலவு பண்ணாமல் சேமிக்கிறது தான் இது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம செலவு பண்ணலாம். நம்மக்கிட்ட தான் ஓரளவுக்கு இப்போ சாரீஸ் இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது, நம்ம அதை போட்டு போகலாம். அதை தவிர்த்து எனக்கு வேணும், இன்னும் நான் வந்து மேட்சிங்காக தான் போட்டு போவோம் அப்படின்னும் போது அதுதான் வந்துட்டு அனாவசியமான செலவு எனக்கு தோணுது. ஸோ நான் அதுதான் பண்ண மாட்டேனே தவிர என் அத்தியாவசியத்தை நான் செலவு பண்ணிக்குவேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும்ல, நம்ம இது வாங்கணும், இது செய்யணும், அதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் இருக்கும்ல. அந்த எய்ம் நம்ம அடையிற வரைக்கும் காசு எவ்வளோ செலவாகுதோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு பட்ஜெட்லாம் போட்டு பிளான்லாம் பண்ணி நம்ம வச்சு தான் ஆகணும். அது வேறு வழியும் இல்லை. நான் பண்ணது தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நான் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு நான் கஞ்சி பிஸ்னாரியாக இருக்கிறேன் அப்படின்னு தோணுது. பட்டு அந்த மாதிரி கிடையாது. நான் பண்ண விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லதோ கெட்டதோ நீங்கள் அதை எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. இன்னொரு கமெண்ட்டு, இது எனக்கு வந்துட்டு நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன கமெண்ட்னா, நீ ரொம்ப குண்டாக இருக்க, குண்டு அப்புறம் பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் எனக்கு வரும். இந்த குண்டாக இருக்கிற பொருளை வச்சு வந்துட்டு கம்பேர் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. ஆமாம், எனக்கே வந்துட்டு சம்டைம் தோணும் நான் ரொம்ப குண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் இந்த சாரீலாம் கட்டும்போது எனக்கு அப்படி தோணவே கிடையாது. நான் ஒல்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு 3 months பிஃபோர், 3 months இல்லை, ஒரு 4-5 months பிஃபோர் வந்துட்டு நான் சாரியே வியர் பண்ணாமல் தான் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக உடம்பு வந்துட்டு கொஞ்சம் சம்பியாக இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. யாராவது வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூச்சப்பட்டு நான் சாரி வியர் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு அசரீதி கேட்டு, ஏன் அதெல்லாம் நீ வந்துட்டு திங்க் பண்ணக்கூடாது, நம்ம அழகை நம்ம தான் ரசிக்கணும், நீ ஏன் அதெல்லாம் திங்க் பண்ண அப்படி மாதிரி எனக்குள்ளே ஒரு மாதிரி உணர்வு வந்து, ஆமாம் கரெக்ட் இல்லை, நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணணும், நம்ம உடம்பு எப்படி இருக்கோ எல்லாமே கடவுள் கொடுத்தது, நம்ம ஏன் அதை வந்துட்டு ஒரு மாதிரி எடுத்துக்கணும், நம்ம சாரீ வியர் பண்ண அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு சாரீ வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நான் ஒல்லியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. கமெண்ட்ஸுமே வந்துச்சு, சிஸ்டர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. நான் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே பண்ணலை, வெயிட் லாஸ்க்கு நான் எதுவுமே பண்ணல. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறேன் இல்லையா, மேலே வந்துட்டு நடப்பேன், அவ்வளோதான். அப்புறம் அந்த 5 மணிக்கு துணி மொட்டை மாடியில் துணி காய போட்டிருந்தா போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 1/2 hour தோப்பு கரணம் போடுவேன், இல்லாட்டி நடப்பேன். அந்த மாதிரி சின்ன சின்ன சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு வருவேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எல்லாம் என்னுடைய மைண்ட் செட் தான். நான் ஒல்லியாக இருக்குன்னு நினைக்கும் போது நீங்களே வந்துட்டு நீங்கள் ஒல்லியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்குமே கண்ணாடி பார்க்கும்போது அப்படி தான் தோணும். நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு நானே திங்க் பண்ணும்போது, அம்மா நான் ரொம்ப குண்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணி, உங்களுடைய கமெண்ட்ஸுமே அந்த நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய அந்த எக்ஸ்பெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் வந்துட்டு ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இப்போ. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லிம்மாக தெரிகிறேன். இன்னொன்று, குண்டாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு 1 week நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், கண்டிப்பாக என்ன ஃபாஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். வச்சு இன்னும் இதெல்லாம் வேணால் நம்ம அழகாக தான் இருக்கணும்னு தோணேன்னா, நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நான் உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன், சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ஒரு மாதிரி அப்படியே எது சீக்கு பிடிச்ச ஆள் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ தான் நான் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக கம்யூனியோட போஸ்ட் போட்டிருந்தேன், அந்த காலேஜ் பிக் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் இப்போ தான் சிஸ்டர் அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் ஓரளவுக்கு அங்கங்கே பூசினா போல் இருக்கும்போது தான் நல்லா இருக்கேன். எனக்குமே அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோவும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ தான் நல்லாயிருக்கும், பரவாயில்ல, நம்ம இதுவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். ஏய் குண்டு, இவ்வளோ மேக்கப்போட தான் நீ வீட்டு வேலை செய்வியா அப்படின்லாம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. நான் பொதுவாகவே வீட்டு வேலை செய்யும்போது நான் காலையில் எழுந்திரிக்கிறேன் இல்லையா, பூஜை பண்ணும்போது குர்த்தியோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விளக்கேற்றிட்டு அப்படியே விட்டுருவேன். இல்லை ஃப்ரைடேஸ் டியூஸ்டே மட்டும் தான் சாரீ கட்டுவேன். சாரீ கட்டும்போது நம்ம கொஞ்சம் நம்மளுடைய அப்பியரன்ஸே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகும் இல்லையா, அதனால தான் லைட்டாக நான் வந்துட்டு மேக்கப் போடுவேன். அப்படியே வீட்டோட செய்யும்போது ஃபுல்லாக அப்படியே அந்த மாதிரி இருந்தது கிடையாது. எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் மாமியார் அவங்களாம் எப்படி இருப்பாங்க, நார்மலாக ஒரு சாரீ கட்டிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா ரியாலிட்டி என்ன, இதுதான் ரியாலிட்டி. நம்ம நார்மலாக ஒரு சாரீ கட்டினா எப்படி இருப்போம், ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டிருக்கோம், கம்மல் பின்னல் போட்டு ஒரு பூ வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேனே. நான் மேக்கப்லாம் அதில் போட்டு காமிச்சதும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா,
உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ வந்துட்டு பிஸ்னஸ் அதுன்னு சொல்லி இன்னுமே ஓடிட்டுருக்கு, இன்னும் எதுக்கு நீ வந்து வீடியோ போடுற அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து நான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் வந்துட்டு ஏற்றுக்கிறேன். எல்லாமே இருந்தாலும் நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஓடிட்டுருக்க எல்லாமே பண்ணுறேன், கரெக்டு தான். நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, எல்லாமே இருந்துமே நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன், உங்ககிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணணும்? நீங்கள் உட்காந்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. போயிட்டு எழுந்து வேலையை பாருங்க, என்ன பண்ணுறது, என்ன தேடுறது, என்ன வாங்குறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வெளியே பார்த்துட்டே இருங்க. இன்னொரு கமெண்ட்ஸ் என்னன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே வந்துட்டு சமாதானப்படுத்திக்கிட்டேன். இது இப்போ நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு எனக்கும் ஒரு விதமான ஒரு கனெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னை பற்றி பேசலாம். பட் தேர்ட் பர்சன், என் ஹஸ்பண்டோ என் குழந்தை, நீங்கள் அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னென்னா ஒன்றை வச்சு மேய்க்கிறானே, எங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ஒன்றை வச்சு மேய்க்கிறானே அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா, அவன் வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் பெருசாக ரியாக்ட் ஆகலாம், பட் ரியாக்ட் ஆகலை. ஏன்னா இப்போது ஒரு ஒய்ஃபோடைய என்ன ஒரு எய்மோ ஒரு ஆம்பிஷனோ அதுக்கு ஹஸ்பண்ட் கூட இருந்து சப்போர்ட் பண்ணினா அவங்க வேலைக்கு போகலன்னு அர்த்தமா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாதது உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட்லி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலைகள் அந்த மாதிரி, அவங்க வேலை வந்துட்டு ஃபார்மா ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கீழே பசங்க இருக்காங்க, பசங்க வந்துட்டு வேலைக்கு போவாங்க, இவங்க மேனேஜர்ன்றதால வீட்டில் இருந்து அதாவது யாருமே ஃபுல்லாக எதை பற்றியும் தெரியாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறதே தப்பு. என் வீட்டில் என்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டு 24 hours ஒரு நாள் இருக்குன்னா அதில் ஒரு 12 minutes வீடியோவில் நான் பாதி தான் அங்கங்கே எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாக ஒரு கொலாஜ் மாதிரி கட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதை மட்டுமே பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே பார்க்காம நீங்கள் இதுமாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறதுனால தான் நான் வந்து இது மாதிரி உட்காந்து நல்லா ஃப்ரீயாக வீடியோ பார்த்துட்டு என்னுடைய யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் உட்காந்துட்ருக்கேன். அவங்க வேலைக்கு போகலன்னா எப்படி? சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம், நான் கொடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என் பிஸ்னஸ்க்கான வேலைகள் எல்லாமே பேக்கிங்லேருந்து போய் கொரியர் போடுறது எல்லாமே அவங்க போட்டு வருவாங்க. ஏதாவது வீடியோக்கு வந்துட்டு ஷூட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க வேலையை தவிர்த்துட்டு எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன வந்துட்டு இதில் விட்டுட்டு அவங்க வீட்டில் சும்மாலாம் உட்காந்துட்டு இல்லை, அவங்க வேலைக்கு தான் போகிறாங்க, அவங்க மேனேஜர் லெவலில் இருக்காங்க, அதனால் வீட்டிலேருந்து பார்த்துக்கிறாங்க. இதுதான் ரீசனு. ஸோ யாரை பற்றியும் ஃபுல்லாக தெரியாமல் நம்ம இந்த மாதிரி பேசுறது வந்துட்டு தப்பு. உங்களுக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குதுங்க, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான பலன் வந்து நமக்கு உடனே இந்த கலியுகத்தில் உடனே கிடைக்கும். ஸோ பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா திருப்பி அது உங்களுக்கே வரும்போது தான் அதோடைய வழி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணவே கிடையாது, ஏன்னா எனக்கு தெரியும்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு, அதை நான் ஃபீல் பண்ணவே கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது நடந்துடும் பார்த்து இருங்க, வார்த்தையை பார்த்து விடுங்க, பார்த்து பேசுங்க. அப்புறம் என்னென்னா நான் வந்துட்டு ஒரு 10 ஷார்ட்ஸுக்கு பிஃபோர் அப்போ வந்துட்டு என்னுடைய வயசு நான் சொல்லியிருந்தேன் 1995, எனக்கு 29 ஏஜ் ஆகுது, March 9 வந்துட்டு என்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு ஓ அப்படிங்களா, ஓகேக்கா நம்ப முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓகே, அது வந்துட்டு ஆள் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படி தோணலாம், அது தப்பு கிடையாது. வந்துட்டு போய் சொல்கிறீங்க, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் எங்கே பர்த் சர்டிஃபிகேட்லாம் காட்டினேன் உங்களுக்கு? 1995 March 9 இதுதான் என்னோடய ஏஜ். நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டு போகலாம் இல்லையா? உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அதுவும் பர்த் சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு காட்டணும். ஏன் காட்டணும்? எதுக்கு காட்டணும் சொல்லுங்கள்? நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். நம்புறது நம்பாதது உங்களோட விருப்பம் தான். நான் போய் சொல்லி ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. என் வயசை நான் ஏற்றி சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் இறக்கி சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பட் எதுக்கு ஏற்றியும் சொல்ல இறக்கி சொன்னோம்? இதுதான் என்னுடைய ஏஜ். 29 March 9 1995 என்னுடைய இயர், நான் பிறந்த இயர், அவ்வளோதான். நம்புறது நம்ம வந்து உங்கள் விருப்பம். ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் காட்ட முடியாது. இதுதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இது மாதிரி தான் வரும், ரிப்பீட்டடாக இது மாதிரி தான் வரும். எல்லாமே நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் போக போக வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா, வரக்கூடாது, வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு இந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தவிர்த்துட்டு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வரும், டெய்லியுமே வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக கமெண்ட்ஸ், அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே. நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பேன், இது பண்ணலாமா வேணாமா, இந்த கோவில் போகலாமா வேணாமா, இப்படி பண்ணலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்டேருந்து ஒரு பதில் வரும். யாராவது ஒரு ஐடியிலேருந்து எனக்கு வந்துட்டு எனக்கே சொன்ன மாதிரி அந்த கடவுள் உங்கள் மூலயமா வந்து எனக்கு சொன்ன மாதிரி ஒரு பதில் வரும். அது எப்படி இருக்குன்னா, எனக்கு டக்குன்னு
டக்குன்னு நான் புரிஞ்சுக்குவேன், இது எனக்கு தான் அப்படி மாதிரி நான் டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். ஸோ அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஹாப்பினஸ் சொல்ல, அந்த மாதிரி ஹாப்பினஸ் இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒரு நெகட்டிவே வரக்கூடாது. நான் அப்படி எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு பாதிப்பும் எனக்கு வரக்கூடாது. நான் அப்படியே தான் இருப்பேன், தழுக்கா போய்ட்டு தழுக்கா வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்துட்டு பெரிய ஒரு விதமான ஒரு விளைவை நமக்கு தரக்கூடும். இப்போது ஒரு சிற்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிற்பம் ஃபஸ்ட்டு பாறாங்கல்லாம் இருக்கும், அதை உளியில் வச்சு அடித்து தான் அது ஒரு விநாயகராகவோ ஒரு ஒரு அம்மனாவோ அந்த மாதிரி அந்த உருவத்தை வந்துட்டு மெருகேற்றுவாங்க. அந்த உருவம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கல்லுலேருந்து தான் வந்தது. அது அடிப்படுறதுனால தான் அது வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு வடிவம் எடுத்தது. இல்லை நான் இப்படியே எடுத்துடுறேன் அப்படின்னா யாருமே அதை கும்பிட மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் நமக்கு எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நிறைய பேர் நம்மளை வந்துட்டு பார்த்து நீ எப்படி நீ இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட பேசினாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அந்த உள்ளுணர்வு ஆழ்மனது, அது சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. அது சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டிங்கனாலே போதும், பாதி ப்ராப்ளத்தில் நம்ம வந்துட்டு தப்பிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய், பி பாசிட்டிவ்.